ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வீட்டில் வந்து பிள்ளைங்க லீவில் இருக்கிறதுனால என்ன செய்யலான்னு சொல்லி பார்க்கும்போது ஒரு 1/2 கிலோ வந்து கேழ்வரகு மாவு இருக்குது. அதை எடுத்து போட்டு பிசைஞ்சு இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டைங்களாக அதை வந்து டிவைட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறமா அந்த பழைய கால மெத்தடு மாதிரி நான் வந்து என்ன செஞ்சேன், அதில் ஒரு சின்ன அடை மாதிரி தட்டி அதை வந்து சுட்டு எடுத்துக்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாவு பிசையும் போது தேவையான உப்பை மட்டும் போட்டுக்கிட்டேன், மற்ற வேறு எதுவும் போடல. இந்த அடை சுடுறதுக்கு வந்து நம்ம வந்து வாழை இலையில் வச்சு அல்லது பாலித்தீன் கவரில் கூட வச்சு தட்டலாம். ஆனால் நான் தவா அப்படியே தட்டிடலான்னு சொல்லிட்டு பார்த்தேன். கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. ஆனால் தட்டிட்டேன். அப்படியே அடுத்தடுத்து எல்லாத்தையும் ஈஸியாக தட்டி முடிக்க முடிஞ்சது. அப்படி தட்டி அதுக்கு வந்து நான் வந்து வீட்டில் நெய் இருந்ததுனால, சரி நம்ம தானே சாப்பிட போகிறோம், பிள்ளைங்க தானே சாப்பிட போகிறாங்கன்னு சொல்லிட்டு நெய் போட்டு அவங்களுக்கு அதை வந்து சுட்டு எடுத்துட்டேன். இப்படி எல்லா அடைங்களையும் 1 பை 1 சுட்டு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் என்ன இருக்குதோ, ஒரு வேளை நெய் இல்லாத பட்சத்தில் நீங்கள் வந்து இதை ஒரு நல்ல ஆயிலில் கூட சுட்டு எடுத்துக்கலாம். ஏன்னு சொன்னாக்கா அந்த உருண்டை செய்யும்போது நமக்கு வந்து அந்த ஆயிலும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா தான் இருக்கும். ஸோ பாம் ஆயில் அந்த மாதிரிலாம் சேர்க்காதீங்க. நம்ம சாப்பிடக்கூடிய நல்ல ஆயிலுங்க, எதுனாலும் நல்லெண்ணெயோ அல்லது இந்த மாதிரி நெய்யோ சுட்டு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை வந்து பொறுமையாக வேக விட்டு எடுக்கணும். ஏன்னு சொன்னால் வந்து இது சட்டுன்னு வேகாது, அப்படி ஒரு மாதிரி இருக்கும். அதுக்காக நம்ம வந்து ஸ்லோ ஃபயரில் வச்சு 1 பை 1 பொறுமையோடு சுட்டு எடுத்துட்டோம்னு சொன்னாக்கா இதுதான் இதில் வேலை, மிகப்பெரிய வேலை. அதுக்கப்புறமா அதில் வேறு ஒன்றும் வேலை இல்லை. ஆனால் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. இப்படி சுட்டு எடுத்துகிட்ட பிறகு நான் என்ன செஞ்சேன், ஒரு கடாய் வச்சு ஒரு 100 கிராம் எள் எடுத்துக்கிட்டேன். ஸோ நீங்கள் அதை விட குறைவாக, எள் பிடிக்காதவங்க குறைவாக கூட எடுத்துக்கோங்க. எங்கள் வீட்டில் எல்லாருக்கும் எள் ரொம்ப பிடிக்கும். மற்ற வகையில் எதையும் சேர்க்க முடியாதுன்றதுக்காக இந்த எள்ளை வந்து ஒரு 100 கிராம் எடுத்துக்கிட்டேன். ஏன் சொன்னால் 1/2 கிலோ மாவுக்கு 100 கிராம் அதிகம்தான், ஆனால் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கருப்பு எள்ளை சுத்தம் பண்ணிவிட்டு அழகாக அதை வந்து வெடிக்கிற அளவுக்கு ரொம்ப கருகிடக்கூடாது, பக்குவமாக அதை வறுத்து எடுத்தாச்சு. அடையெல்லாம் இந்த மாதிரி சுட்டு எடுத்தாச்சு. அதுக்கப்புறமா அந்த 1/2 கிலோ மாவுக்கு தேவையான வேர்க்கடலை 200 கிராம் எடுத்துக்கிட்டேன். அது நல்லா பார்த்து வாங்கிக்கோங்க, ஃப்ரெஷ்ஷான வேர்க்கடலை. அது தோல் நீக்கிட்டு செய்கிற பழக்கத்தில் நான் என்ன செஞ்சேன், தோல் நீக்கிட்டேன். ஆனால் எல்லா பெரிய வயசானவங்களும் சொல்கிறாங்க தோலோடையே போடலாம் இதுக்கு அப்படின்னு சொல்லி. ஆனால் நம்ம தோல் நீக்கிற பழக்கத்தில் பாதி தோல் நீக்கியும் நீக்காமையும் சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த சுட்டு வச்ச அடையெல்லாம் என்ன செஞ்சேன், அது ஆறின பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அது சின்ன சின்னதாக பிச்சு அதை வந்து ஒரு பெரிய பாத்திரத்தில் தட்டில் போட்டுக்கிட்டு அதை வந்து மிக்ஸி ஜாரில் நல்லா ரிவர்ஸில் உதிரியாக்கிக்கிட்டேன். அதுக்குள்ளே இந்த பக்கம் கேஸில் என்ன செஞ்சேன், ஒரு கடாயை வச்சு 1/2 கிலோ வெல்லத்தை வந்து அந்த வண்டெல்லாம் நீக்கி சுத்தம் பண்ணி அப்படியே லேசாக அதை காய்ச்சிக்கிட்டேன். அதாவது பாகு பதம் அந்த மாதிரியெல்லாம் இல்லை, ஆனால் தண்ணியாக இருக்கக்கூடாது வெல்லம். அதை நல்லா வந்து காய்ச்சிக்கணும். அதுக்குள்ளே மிக்சியில் இந்த அடையெல்லாம் வந்து பொடிச்சு ஒரு கடாயில் போட்டு வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் அந்த வேர்க்கடலை எள்ளெல்லாம் 2வதாக பொடிச்சு அதையும் அதுக்குள்ளே போட்டுட்டேன். ரெண்டுத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த வெல்லம் கொதிக்கும் போதே அது ஒரு பிசுபிசுப்பு தன்மை வருதா சொல்லி செக் பண்ணி பார்த்துக்கிட்டேன். பாகு பதன்றதெல்லாம் இதுக்கு ஒன்றுமே இல்லை. தண்ணியாக இருக்கக்கூடாது, தண்ணியாக இருந்ததுன்னா கெட்டு போயிடும். தண்ணிக்கு அடுத்த ஸ்டேஜ் நல்ல தேன் மாதிரி வரும்போது சூடு ஆஃப் பண்ணிவிட்டு நான் எடுத்து லைட்டாக ஆற வச்சுக்கிட்டேன். ரொம்ப ஆறிட்டாலும் அது கெட்டிப்பட்டுரும். அதை மீடியமாக ஆறின பிறகு நான் என்ன செஞ்சேன், இந்த மாவையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணணுன்னு சொல்லிவிட்டு அந்த நேரத்தில் அதில் போட்டுக்கிட்டேன். 1/2 கிலோ மாவுக்கு 1/2 கிலோ வெல்லன்ற கணக்கில் வாங்கினேன். நான் வாங்கின வெல்லம் வந்து ரொம்ப ரொம்ப நல்ல சுவையான வெல்லமாக இருந்ததுனால அப்புறம் நம்ம பார்த்து ஊற்றணும் இந்த பாகன்னு சொல்லிவிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நான் கிண்டினேன். கிண்டும்போது டேஸ்ட்டு பார்த்தோம்னா சரியாக ஒரு 100 கிராம் அளவுக்கு கம்மியாகவே ஆயிடுச்சு. 400 கிராம் தான் பிடிச்சிருக்கோம். 100 கிராம் அளவுக்கு அந்த பாகு நின்றுடுச்சு. ஏன்னு சொன்னால் அது நல்ல இனிப்பு வந்துடுச்சு. சரி, இதுக்கு மேலே ஊற்ற வேணாம், ரொம்ப இனிப்பு அளவுக்கு மிஞ்சி இருந்தால் சாப்பிட முடியாது. அதனால் நம்ம வாயில் போட்டு சாப்பிட்ற டேஸ்ட்டுக்கு இருக்கணும்னு சொல்லிவிட்டு அதை டேஸ்ட் பார்த்துட்டு அப்படியே கொஞ்சம் மிச்சம் பண்ணிவிட்டேன். நீங்களும் உங்கள் வெல்லத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த சுவையை கூட்டுறதோ குறைக்கிறதோ உங்கள் கையில் தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் வந்து இப்படி வெல்ல சுவையை பார்த்துக்கிட்டு சரியாக இருந்ததுன்னா நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அந்த மாவில் கொஞ்சமாக நெய் கூட ஊற்றணும். ஏன்னு சொன்னால் நெய் ஊற்றினோம்னா ஒன்று ஹெல்த்துக்கு நல்லது, பிள்ளைங்க சாப்பிட்றதுனால. அது இல்லாமல்
இது வாசனையும் சுவையும் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். நம்ம பாரம்பரிய உணவில் இதில் நல்லெண்ணெயை தான் ஊற்றி செஞ்சுருக்காங்க. ஆனால் இப்போ நம்ம பியூர் நல்லெண்ணெய் தேட முடியாத பட்சத்தில் நம்ம வந்து கடைகளில் கிடைக்கிற நல்லெண்ணெயை தான் வாங்குகிறோம். அது கொஞ்சம் ஊற்றிட்டு நான் நெய் கொஞ்சம் ஊற்றி நல்லா அதை வந்து எல்லா இடமும் பரவுற மாதிரி பரப்பி விட்டுட்டு அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த உருண்டையை ஒன்று ஒன்றா பிடிச்சி அது வந்து ஒரு சில மாவுக்கு ஏற்ற மாதிரி நம்ம போடுற பொருளுக்கு ஏற்ற மாதிரி எண்ணிக்கை வரும். அதனால் நான் எண்ணிக்கையெல்லாம் பெருசாக சொல்லலை. நீங்கள் வந்து ஒரு 1/2 கிலோ மாவு செஞ்சிங்கன்னா ஒரு வாரத்துக்கு உங்கள் வீட்டில் இருக்கும். அந்த மாதிரி ஒரு ஈட்டபிள்ஸை நீங்கள் செஞ்சுக்க முடியும். நான் ஒன்றா அதை உருட்டி வந்து எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சிட்டேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஷேர் பண்ணாக்கா எல்லாருக்குமே தெரிஞ்ச உணவு தான். ஆனால் ஞாபகப்படுத்திப்பீங்க, ஓ இப்படி செய்யலான்ட்டு டக்குன்னு நீங்கள் செஞ்சு பிள்ளைங்களுக்கு கொடுப்பீங்க. ஹெல்த்தி லைஃப்பை நம்ம ஃபாலோ பண்ணுவோம். ஒருத்தரை பார்த்து ஒருத்தரை நினைவுபடுத்தும் போது நம்ம அதை வந்து தெரிஞ்சுக்கிறோம். அவ்வளோதான். சிலருக்கு இது தெரிஞ்சிருக்கும், சிலருக்கு உண்மையிலே தெரியாமல் கூட இருக்கலாம். ஸோ இதை பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ என்னுடைய வீடியோவை பார்த்து லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுற எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் நான் நன்றி செலுத்த கடமைப்பட்டிருக்கேன். நீங்களும் இந்த லீவ் நாளில் பிள்ளைங்களுக்கு இந்த மாதிரியான நல்ல உணவு வகைகளை கொடுத்து ஹாப்பியாக பிள்ளைங்களை சந்தோஷப்படுத்துங்க. ஸோ கடையில் வாங்குறத காட்டில் நம்ம செய்கிறது நல்லது.